ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செல்ஃபி புள்ள தொடருக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஆண்டி ஆண்டி இசியா எங்கே இருக்கா? சொல்லுங்க ஆண்டி. இசியா அம்மா லூசி. ஏய் ஏஞ்சலினா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ப்ளீஸ் சிட் டவுன், ரிலாக்ஸ். கொஞ்சம் போல் வாட்ரு குடி. ஈஸியாக பின்னாடி தான் நிற்கிறா. 2 minutes டைம். நான் எல்லாத்தையுமே கார் டிக்கியில் எடுத்து வச்சுட்டேன். டைம் ஆயிடுச்சு. என்ன, நீ 2 minutes பேசிட்டு வந்துருமா? ஓகேயா? ஓகே, ரிலாக்ஸ் பண்ணு. ஐயோ ஆண்டி, தேங்க்யூ. எனக்கு தண்ணிலாம் வேணாம், இதிலே 2 minutes போயிடும். ஓகே ஆண்டி, பாய், தேங்க்யூ. ஏய் ஏய் இசியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? என்ன இவ்வளோ நாளாச்சு நீ வர? உன்னை பார்த்து எம்பிட்ட நாளாச்சு தெரியுமா? மிஸ் பண்ணுறேன்ப்பா. சரி, இப்போயாவது வந்தியன்னு நினச்சாலும் இப்போவே புரியாமல 2 minutes தான் டைம் இருக்குன்னு ஆண்டி சொல்கிறாங்க. அம்மா சொன்னாங்க நீ வந்திருக்கேன்னு. நான் காது கொடுத்து கேட்க கூட இல்லை. வேகமாக வந்தனா? ஏன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிற? எனக்கு தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது. இந்த 2 minutes டைமும் முடிஞ்சிடும். ஓடியாந்துட்டேன். ப்ளீஸ்ப்பா, ஒரு 2 days இருப்பா. இசியா, ஏய் ஏஞ்சலினா, ஐ ஹேட் யூ. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஓகே, அது மட்டும் இல்லை, உன்கிட்ட பேசவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஐ டோன்ட் வெரி. ஏசியா அம்மா லூசி. ஏசியா, டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. கன்னத்தில் அரைஞ்சது மாதிரி இசியா ஏஞ்சலினாவை பார்த்து பேசிட்டா. எந்த அளவுக்கு வேகமாக வந்த ஏஞ்சலினா ஸ்லோவாக நடந்தா. கண்கள் ஓரங்களில் கண்ணீர் வடிந்தபடி. இசியா உடைய நடை வேகமாக இருந்தது. ஏஞ்சலினாவுக்கு இசியா ஆப்போசிட்டான கேரக்டர். ஏஞ்சலினாவுக்கு கோபம் வராது. ஆனால் அவளுடைய கோபம் வந்துச்சுன்னா அவளுடைய சத்தம் இல்லாத புன்னகை போல் இருக்கும். ஆனால் இசியா அதுக்கு மாற்றாகத்தான் இருக்கும். அவள் சின்ன வயசுலேருந்தே அவள் அப்படியே தான் இருப்பாள். ஏஞ்சலினா அதை பெருசாக கண்டுக்கல. ஆனாலும் இப்போ வளர்ந்துட்டாளா, இப்போவும் அவள் கோபத்தை வெளிக்காட்டாமல் அப்படியே நடந்து வீட்டுக்குள்ளே சிறிது நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தா. அவங்க அம்மா தனலட்சுமி வீட்டுக்குள்ளே உள்ள வேலையும் பின்னாடி கொல்லைப்புறத்தில் உள்ள வேலையும் அம்மா அப்பா பார்த்துட்டு வரும்போது ஏஞ்சலினா எந்திரிச்சு உட்காந்து கன்னத்தில் கை வச்சபடி உட்காந்துருந்தான். இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு திரும்ப மறுபடியும் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தா. ஏஞ்சலினா அப்பா, என்ன தனலட்சுமி, உன் பொண்ணு கன்னத்தில் கையை வச்சபடி எதையோ சிந்திச்சபடி உட்காந்துருக்கா, ரொம்ப சோகமாக தெரியுது, என்னவா? அதுவாங்க, ஈஸியாக வந்திருக்கால, அவளை பார்க்க போயிருப்பா. ஆனால் ரொம்ப நாள் சென்று வந்திருக்கா. சின்ன வயசு ஃப்ரெண்டு இல்லையா, சீக்கிரத்தில் போனதுனால அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நானும் அவள் வந்தோன்னு ஒன்றுமே கேட்கல, தலைவலின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டா. இனிமே தான் கேட்கணும் அவள்கிட்ட. ஏஞ்சலினா, உனக்கு தலைவலி எப்படிமா இருக்குது? ஒன்றும் அப்படியே தான் இருக்குது. சரி, ஒன்றும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு. எனக்கு அதில் விருப்பம் இல்லைம்மா, போதும். சரி, நான் ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு கொண்டு வரேன், தலைவலிலாம் காணாமல் போயிடும். ஆமாம், உன் ஃப்ரெண்டு இசியாவை சந்திச்சியா? நீ போன வேகத்தில் சந்திச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் பேசத்தான் நேரம் இருக்காது. அதான் ஒரு மாதிரியே டல்லாக இருக்க, எனக்கு தெரியுது. சின்ன வயசு ஃப்ரெண்டு இல்லையா, சீக்கிரமாக போயிட்டா. வந்ததும் ரொம்ப நாள் சென்று வந்தா, சீக்கிரமாக போயிட்டா. ஆமாம், அந்த ஆண்டி 2 minutes தான் டைம் கொடுத்தாங்க.
அவ்வளோவா பேச முடியல, அனுப்பி வச்சுட்டு வந்துட்டேம்மா. எனக்கு தலைவலி நிற்கலம்மா. சரி சரி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த போய் எடுத்துகிட்டு வரேன், அப்பா அம்மானு பேசிக்கிட்டீங்க அப்படின்னு தனலட்சுமி சமையல் அறைக்கு போய் மகளுக்கான காஃபியை போட்டுக்கிட்டு இருக்கா. திடீர்னு அவளுக்குள்ள ஒரு எண்ணங்கள் தோணுது தனலட்சுமிக்கு. நம்ம பொண்ணு சின்ன வயசுலேருந்து அவள் கூட பழகுறா. ஆனால் இது வரைக்கும் அவள் எதுவுமே அவளை மாதிரி ஆடம்பரமாக எதுவும் கேட்டது கிடையாது. அது பெரிய இடத்து பொண்ணு, அது அப்படியே இதெல்லாம் வேறு மாதிரி. அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. ஆனால் வந்து இது வரைக்கும் கேட்கல. ஆனால் இப்போத்தே எனக்கு வளர்ந்துட்டாளா, அவளுக்குள்ள ஒரு ஆசைகள் இருக்கும். அவள் கேட்குற அளவுக்கு நம்மளால் இது பண்ண முடியாது. சரி, எப்படியாவது அவள் மைண்டை மாற்றணும் நம்ம. இன்னும் 3 நாள் தான் இருக்குது அவள் காலேஜ் போக. அதுக்கடையில் அவளுக்கு லீவெல்லாம் சீக்கிரம் ஓடி போச்சு. சரி சரி, அவளுக்கு தேவையான பண்டம் பலகாரம்லாம் செய்யணும். இதை வச்சு அவள் மைண்டை மாற்றுவான் அப்படின்னு காஃபியை கொண்டு போய், ஏஞ்சலினா இந்தா காஃபியை குடி, பாரு இதை குடித்தோன்னா தலைவலிலாம் சும்மா பஞ்சாப் பறந்துடும், சூடாக இருக்குது, குடிச்சிடு. சரிங்கம்மா. சொல்ல மறந்துட்டேன், உனக்கு 3 days தாண்டா இருக்குது காலேஜ் போக. அம்மா கூட வந்து உதவிக்கு வாடா, உனக்கு பண்டம் பலகாரம்லாம் செய்யணும், ஓகேயா? சரிங்கம்மா வரேன் அப்படின்ட்டு சொல்கிறா ஏஞ்சலினா. காஃபியை குடிச்சிட்டு கிச்சனுக்குள்ளே 2 பேருமே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மா தனலட்சுமி தன்னுடைய சின்ன வயசு கதைகளை மகக்கிட்ட சொல்லிய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க.